தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நடிகர் துல்கர் சல்மான், இயக்குனர் செல்வமணி செல்வராஜ் கூட்டணியில் உருவான காந்தா திரைப்படம் திரைக்கு வந்திருக்கு. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். ஊதித்தல்ல, நான் ஒன்றும் மண் இல்லை, மலை. நடிகர் துல்கர் சல்மானுக்கு பீரியட் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டமே வந்துருச்சு. காரணம் என்னன்னா, நிறைய பீரியடிக்கான படங்களை அவர் கதைகளை தேர்ந்தெடுக்கிறாரு. தேர்ந்தெடுத்து அவர் நடித்த லக்கி பாஸ்கர் ஆகட்டும், இல்லை மற்ற படங்களாக இருக்கட்டும், கொஞ்சம் பீரியட் லுக்குன்னு போயிட்டாலே துல்கர் சல்மான் தான்ப்பா அப்படின்ற அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு பீரியடிக்கான கதைகளை தேர்ந்தெடுத்து அதில் சுவாரஸ்யமான நடிப்பை கொடுக்கறதுக்கு இன்றைக்கி இருக்க ஒரு ஒரு நல்ல ஸ்டார் அப்படின்னா அதில் சந்தேகமே இல்லாமல் துல்கர் சல்மான் தான் சொல்லணும். அவர் காந்தா படத்தில் நடிக்க போகிறார் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் வந்தப்பவே ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு, என்னவா இருக்கும், எப்படி இருக்கும் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரம் இது கடையில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த படத்தோட டைரக்டர் செல்வமணி செல்வராஜ் அவர் நெட்ஃப்ளிக்ஸில் வீரப்பனோட ஹண்ட் அப்படின்னு சொல்லி அவரோட டாக்குமெண்ட்ரி எடுத்தார். அதுவுமே நல்லா பேசப்பட்டுச்சு. அப்போ இந்த கூட்டணி கொஞ்சம் க்யூரியாசிட்டி இன்னுமே அதிகமாச்சு. ஏன்னா இந்த படம் உருவாக என்ன தகவல் வந்துச்சுன்னா, இந்த படம் மறைந்த நடிகர் தமிழ் சினிமாவோட முதல் சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய தியாகராஜ பாகவதரோட வாழ்க்கையும் அவர் சந்தித்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கையும் மையப்படுத்தி இந்த படம் உருவாக போகுது அப்படின்ற மாதிரியான யூகங்கள், அப்புறம் சின்னதாக தகவல்கள் எல்லாமே வந்துச்சு. அது இந்த படத்தை இன்னுமே ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போச்சு. டீசர் ட்ரெய்லர் கூட கிட்டத்தட்ட உறுதியாச்சு. ஓகே, இது எம்கேடியோட கதையாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஒரு எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு கொஞ்சம் சலசலப்பும், என்ன ஆக போகுது, இவங்க என்ன சொல்லியிருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. படம் வந்திருக்கு. படம் என்னன்னா ட்ரெய்லரில் காட்டின மாதிரி, இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லணும்னா, அந்த ட்ரெய்லரில் காட்டின மாதிரி ஐயா அப்படின்ற கதாபாத்திரத்தில் சமுத்திரக்கனி பண்ணியிருக்காரு. ஐயா யாருன்னா, ஒரு பெரிய முக்கியமான இயக்குனர். தமிழ் சினிமா வளர்ந்த காலகட்டங்களில், அதோட ஆரம்ப கட்டங்களில் இருந்த ஒரு பெரிய இயக்குனர். அந்த இயக்குனர் நடிகர் துல்கர் சல்மானை அவர் தான் ஒரு நடிகராக வளர்த்தெடுக்கிறார். சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகராக வளர்த்தெடுக்கிறார். அப்படி இருக்கும்போது சூழல் என்னன்னா, சமுத்திரக்கனியோட கதாபாத்திரம் அவர் டைரக்டர். ஒரு படத்தோட நாயகனாக இருக்கிறது கதையும் இயக்கமும் தானே தவிர ஒரு நடிகன் இல்லை. நடிகன்னா நீ நடிக்க போகிற, அவ்வளோதான். ஒரு படம் செயல்பட போகுதுன்னா அதுக்கு கதை இருக்கணும், அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கணும் இல்லையா? இதுதான் பிரதானம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் சமுத்திரக்கனி. சேம் டைம் ரொம்ப வாழ்க்கையில் அடிபட்டு உதப்பட்டு நல்லா நடிச்சுக்கிறதுமா இல்லையான்னு காசு விழுகுதா இல்லையா அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நடிகராக துல்கர் சல்மானும் இருக்கார். அப்போ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, கைதட்டு தான் ஒரு கலைஞனுக்கு ரொம்ப முக்கியம், கைதட்டு கிடைக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் அவர். கலை, ஒரு எழுத்தும் ஒரு இயக்கமும் முக்கியம்னு இருக்கக்கூடிய ஒரு ஆள். இல்லை கைதட்டு, மக்களோட கைதட்டு ஆரவாரம் தான் முக்கியம்னு இருக்கக்கூடிய ஒரு ஆள். இவங்க 2 பேரோட ஈகோவும் இவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் சிக்கலுமாக தான் இந்த காந்தா படம் உருவாயிருக்கு. இதுக்கு நடுவில் நாயகியாக பாக்யஸ்ரீ போர்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குமே ஒரு முக்கியமான ரோல். இவங்க 3 பேர் சேர்ந்து ஒன்றோட ஒன்றா ஒரு கதாபாத்திரங்கள் முட்டி மோதி என்ன ஆகுது ஏதாகுதுன்றத ஒரு மிட் பாயிண்டாகவும் அந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த படத்தோட கிளைமேக்ஸும் ஒரு விதமாக சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் காந்தாவோட ஒரு மையக்கதை. இந்த படத்தோட ஆரம்ப காட்சியே மாடர்ன் தியேட்டர். அதாவது அந்த காலத்தில் தமிழ் சினிமாவில் ஸ்டார்டிங்கோட எரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சினிமாவோட வரலாறு துவங்கின இடம்ன்ற மாதிரி இந்த மாடர்ன் ஸ்டுடியோஸில் இந்த படத்தோட கதை ஆரம்பிக்குது. அப்போ அந்த காலகட்டத்தில் இவர் துல்கர் சல்மான் மகாதேவன் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கார். அந்த ஸ்டார் சாந்தா அப்படின்னு ஒரு படம் ஸ்டார்ட் ஆகி நின்றுது. அதோட டைரக்டர் யாருன்னா சமுத்திரக்கனி, அதாவது ஐயா. இவங்க 2 பேத்துக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குமோ அந்த படம் பாதியிலே நின்றுது. நின்ன படம் திரும்ப ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றதெல்லாம் அந்த கதை துவங்குது. கதை தொடங்கி ஆரம்பித்து ஒவ்வொரு கதாபாத்திரங்களாக அறிமுகமாகி அவங்களோட ஈகோ பிரச்சனைகள், அவங்களோட அந்த கேரக்டரோட ஆர்க் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒவ்வொன்றா காட்டி இன்ட்ரோல் வரும்போது என்ன தோணுது அப்படின்னா, காந்தா தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல அட்டம்ப்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதோட மேக்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும், அது அந்த கதையை பேச வேண்டிய விதமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக ஆர்ட் டைரக்ஷன் இது எல்லாமே ஒரு மாதிரியான ஒரு பீரியட் லுக்கவே கொடுத்துருச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1950க்கு கூப்பிட்டு போன ஒரு படமாகவே ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வரையுமே இந்த படம் ரொம்ப கிரிப்பிங்காக இருக்குது. அதாவது எப்படின்னா, ரொம்ப அடுத்தடுத்த ரொம்ப பெரிய கமர்ஷியல் மீட்டர்லாம் இல்லாமல் ஒரு கதைக்குள்ளே ஒரு கதை நடக்குது. அந்த கதைக்குள்ளே நடக்கிற கதாபாத்திரங்களோட மனநிலையும் கதைக்கு வெளியில் நடக்கிற கதாபாத்திரோட மனநிலையும் எப்படியெல்லாம் மாறுது, அவங்களோட ஈகோகள் எப்படி சுண்டி வெளில வருது அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் அன்னைக்கு இருக்கிற ஒரு மேக்கிங் ஆஃப் ஸ்டைலில் இதை ரொம்ப பிரமாதமாக இயக்குனர் திட்டமிட்டிருக்காரு. அது ரொம்ப ரசிக்கவும் வைக்கிது. ஃபஸ்ட் ஹாஃப் வரையும் இதுதான் நிலவரம். செகண்ட் ஹாஃப் வரும்போது இந்த கதை எப்படின்னா, நம்ம ஒரு பீரியட் ஒரு இயக்குனருக்கும் ஒரு நடிகருக்கும், அதாவது ஒரு தேர்ந்த இயக்குனர் ப்ளஸ் ஒரு நல்ல நடிகர், இவங்க 2 பேர்த்துக்கு உண்டான ஆர்ட் ரீதியான மோதலாக இருந்தாலும் சரி, அவங்க 2 பேருக்குள்ள தனி மனித ரீதியான சில கீழ்மைகள்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம என்ன ரொம்ப பெரிய ஆளாக நினச்சிட்டு இருப்போம். பட் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு சின்ன விஷயம், ஒரு அசிங்கமான விஷயங்கள் இருக்கும். அந்த 2ம் ஒரு மோதலெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வேற ஒரு விஷயம் பேசப்படுது. செகண்ட் ஹாஃப் அப்படி போக 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 நகர என்ன ஆகிடுதுன்னா,
எங்கேயோ காந்தாவோட ஒரு பவரை வந்து இழந்துடுச்சு அப்படின்ற மாதிரி தோண வைக்குது. முக்கியமாக வந்து இந்த படத்தில் வந்து துல்கர், சமுத்திரக்கனி, பாக்யஸ்ரீ போஸ் 3 பேரும் வந்து போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா துல்கரோட அந்த படத்துக்குள்ளே படம் எடுக்கும்போது காந்தா படத்தை எடுக்கிற கதையில் வந்து துல்கருக்கு வந்து அந்த காலத்து ஸ்டைலில் வந்து க்ளோஸ்அப்பில் வந்து கேமரா வந்து ஃபிலிம் ரோலில் இருந்துச்சு இல்லையா, அந்த ஃபிலிம் ரோலில் க்ளோஸ்அப்பில் ஒரு ஷாட் வைக்கிறாங்க. ஷாட் வைக்கும்போது அவர் அதில் நடிக்கிறாரு. அவரும் சரி, பாக்யஸ்ரீ போஸும் சரி, 2 போட்டும் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. ஏன்னா அன்றைக்கி க்ளோஸ்அப்பில் நீங்கள் வந்து டேக் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியான சில டெக்னிக்கல் பிரச்சனைலாம் வந்து அந்த காலத்தில் இருந்துச்சு இல்லையா, அது அப்படியே கன்சீவ் பண்ணி ஒரு ஆக்டர்ஸ் வந்து இந்த 2 பேர் நடிக்கிற விதம் இருக்குல்ல, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதில் இருக்க அழுகையாக இருக்கட்டும், அதில் இருக்க சிரிப்பாக இருக்கட்டும், 2 பேருக்குமே வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டான நடிப்பாகவே அது வெளியில் பட்டிருக்கு. அது பார்க்கும்போது நமக்கு என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் காந்தா வந்து இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக கொண்டு போயிருது. பட் செகண்ட் ஆஃப் இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓரம் கட்டுற மாதிரி ராணாவோட கேரக்டர் வந்து உருவாக்கப்பட்டது வந்து இந்த படத்தையே கொஞ்சம் அப்படியே பின்னாடி இழுத்துட்டு போயிடுச்சு. காரணம் என்னென்னா, இந்த ஒரு பீரியடிக் மூடில் இருந்த படம் ராணா கதாபாத்திரம் வரும்போது சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்குது. இதனாலே வந்து இந்த படம் வந்து ரொம்பவே அவேவாக போன மாதிரி தோணுது. அப்புறம் வந்து இந்த படத்தோட ஆரம்பகட்ட ஸ்டைல் வந்து ஒரு பீரியடிக் லுக்காக டைரக்டர் வந்து ஒரு ரைட்டிங் நல்லாவே பண்ணியிருக்காரு. முக்கியமாக வந்து ஐயா கதாபாத்திரம் வந்து சமுத்திரக்கனி வந்து அவர் வந்து ஒரு கலைஞனை உருவாக்குற இடம் இருக்கு இல்லையா, ஒரு கலைஞன் வந்து இன்னொரு கலைஞனை உருவாக்குற ஆட்களையும் சரி, அவங்ககிட்டருந்து ஒரு சில விஷயங்களை வந்து எதிர்பார்த்து அது கிடைக்கலன்ற போதும் சரி, சமுத்திரக்கனி வந்து பிரிச்சிருக்காரு. அவரோட கெரியர்லேயே ரொம்ப முக்கியமான படம். அதாவது தன்னை வந்து அவர் ரொம்ப நல்ல நடிகன்னு சொல்லக்கூடிய அளவுக்கான கதாபாத்திரத்தை இதில் பண்ணியிருக்காரு. இது ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வரையும் இந்த ரைட்டிங் ஓகே. செகண்ட் ஹாஃபில் அந்த ரைட்டிங்கே சில இடங்களில் தடுமாறுது. இப்போ யாருக்கு என்ன பிரச்சனையை சொல்ல போகிறாங்க இந்த கதையில், கதைக்குள்ளே ஏன் அந்த கதை ஓடுது அப்படின்னு ரொம்ப மைல்டியூட்டாக ஒரு 2-3 டைம் பார்த்தா தான் உங்களுக்கு அது புரிகிற மாதிரியான விஷயங்களை படத்தில் வச்சுருக்கிறது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்கு. காமன் ஆடியன்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்த்தா நிறைய இடங்களில் குழம்பி போயிடுவாங்க, என்ன சொல்ல வந்தாங்க, எது சொல்ல வந்தாங்க அப்படின்றது. பட் ரொம்ப நீங்கள் நுட்பமாக பார்த்தாலுமே இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பேக்ட்ராப்பை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான கதையாகவே வந்து காந்தா வந்துருச்சு. சொல்ல மாதிரி வந்து டெக்னிக்கலாக வந்து இந்த படம் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் முக்கியமான படம். ஏன் அப்படின்னா, நீங்கள் அந்த பீரியட் லுக்கில் போட்ட செட்டாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அந்த கேமரா அதாவது நிறையா வந்து கொஞ்சம் நுட்பமாக பார்த்தா அந்த காந்தா படத்துக்குள்ளே சாந்தா படம் எடுக்கிறாங்க. படம் எடுக்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட்டில் சில சீன்ஸ் எல்லாம் வருது. பிகாஸ் அந்த டைமில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கிறாங்கன்னு சொல்லி. பட் சில போர்ஷன்ஸ் வந்து நிகழ்காலத்தில் அதாவது இப்போ இந்த கதைக்குள்ளே நடக்கிற ஒரு காலகட்டத்தில் எடுக்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட் இல்லாமல் கலராக வருது இல்லையா, கலரில் எடுக்க வேண்டிய விஷயத்தை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறுது. அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தா இந்த டெக்னிக்கல் மூலிமா இந்த கதைக்குள்ள என்ன சொல்ல வந்திருக்காங்கன்றதெல்லாம் தெரியும். முக்கியமாக வந்து என் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இந்த டெக்னிக்கல் தான். டைரக்டர் வந்து தான் வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு படத்தை ஒரு கதையை வந்து சாதாரணமாக அதை கொடுக்க வேண்டாம், நம்ம டெக்னிக்கலாகவும் சேம் டைம் வந்து நம்ம அதை ப்ரெசென்ட் பண்ணுறது ஆர்ட் ரீதியாக என்ன ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஒரு ஷார்ட் சொல்லணும்னா, துல்கர் சல்மான் வந்து அதாவது மகாதேவன் கதாபாத்திரம் வந்து கேமராமேன்ட்ட வந்து சொல்கிறாரு படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது, என்னோடய வலதுபுற கன்னத்தை வந்து காட்டுங்க, ஏன்னா என் ஃபேன்ஸ் வந்து வலது சைடில் ரைட் சைடில் இருக்க ஃபேஸை தான் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க அப்படின்றாரு. அது அந்த சீன் அப்போ எடுக்கப்படுது. திரும்ப லெஃப்ட் சைடு சீன் வந்து வேறு ஒரு விஷயம் நடக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டைரக்டர் வந்து ஒரு கிரியேட்டராக வந்து அவர் சின்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்குது. பட் கதையாக வந்து இது என்ன சொல்ல வருது, இதோட எப்பிக், அதாவது இதோட உச்சம் எங்கே நிற்க போகுது அப்படின்னு கேட்டால் அது வந்து சரியாக அமராதங்காட்டி இந்த கதை வந்து ஒரு சுமாரான கதையாகவே நின்றுது. முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்தோட கேமராமேன் வந்து டேனின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, ஸ்பானிஷ் கேமராமேன். அவர் வந்து இந்த படம் வந்ததுக்கப்புறம், இந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதோட கேமரா ஒர்க்காகவே இந்த படம் கண்டிப்பாக பேசப்படும். முன்னாடியே வந்து துல்கர், சமுத்திரக்கனி எப்படி நடிப்பாங்கன்னு தெரியும். பட் ஆச்சரியமான ஒரு விஷயம் பாக்யஸ்ரீ போஸ் தான். அதாவது இந்த படத்துக்கு அப்புறம் வந்து தமிழ் சினிமாலே வந்து அவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு சின்ன காட்சியை கூட, அவங்க கிடைச்ச ஒரு சீனை கூட ரொம்ப வந்து ஒரு மாதிரி கிளாசிக்காக மாற்றுறாங்க. அதுக்காகவே இந்த படத்துக்கு வந்து ரொம்ப சரியான தேர்வாகவும் இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு நடிப்பு இருந்தாங்காட்டியே இந்த மாதிரியான படங்கள் நடிக்கவே முடியும் போல். பாக்யஸ்ரீ போஸ் வந்து தனக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து ரொம்ப கச்சிதமாக பயன்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக வந்து துல்கரோட இருக்கிற ரொமான்ஸ், அதாவது அவங்க ஃப்ளாஷ்பேக் அந்த கதைக்குள்ளே ஒரு ஷூட் போகுது இல்லையா, அதில் இருக்க ரொமான்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுமே வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான, அவங்க கெரியர்லேயே முக்கியமான படமாகவே இது அமைய போகுது. என்னதான் வந்து இந்த படம் வந்து பீரியட் ட்ராமா இல்லை வந்து பாகவதரோட கதையை சொல்லுது, லட்சுமிகாந்தன் கொலை, இதெல்லாம் வந்து நம்ம ஓவராலாக ஒரு தகவலாக இருந்தாலும் இந்த படம் வேற ஒரு விஷயத்தை பேசுது. சேம் டைம் வந்து இந்த ஒரு கலைஞனுக்கு உண்டான ஆர்ட்டும் அவனுடைய எத்திக்ஸ் என்ன அப்படின்றது, இப்போ நம்ம ஒரு வசனம் வருது, அந்த வசனம் வந்து ஒரு ஐகானிக்கான வசனம். நீங்கள் படத்தில் பார்க்கும்போது தெரியும். அந்த வசனம் தான் வந்து ஒட்டுமொத்த படத்தையுமே வந்து தாங்குற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். நிறைய பீரியட் படங்கள் வரதில்லை. பீரியட் படங்கள் மீன்ஸ் ரொம்ப எம்ஜிஆர் காலத்தில், எம்ஆர் ராதா காலங்கள், இவங்களோட டைமில் வந்து இருந்த உருவான படங்கள், அன்றைக்கி இருந்த ஸ்டுடியோஸ் எப்படி இருக்கும், அன்றைக்கி இருந்த மனிதர்கள், அன்றைக்கி இருந்த
ஒரு வசனமாக இருக்கட்டும், ஒரு படத்தை எழுதும்போது என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து கலை இயக்குனருக்கு ஒரு பாராட்டுகள். ஏன்னா கிட்டத்தட்ட அது என்னென்ன இருக்குமோ அன்றைக்கி எது செட்டு எப்படி இருக்குமோ அதெல்லாம் ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச் பண்ணி அந்த ஒர்க்கெல்லாம் வந்து ஒரு படத்தில் பார்க்கும்போது நல்லாவே வந்திருக்கு. அதில் வந்து அந்த டெக்னிக்கலாக எந்த ப்ராப்ளமும் இல்லை. இருந்தாலும் வந்து இந்த ரைட்டிங் ப்ராப்ளம், இந்த செகண்ட் ஹாஃபில் நடந்த சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாமே வந்து இந்த படத்தை வந்து ஒரு நல்ல படமாக மாற்றிருக்க வேண்டிய இடத்த வந்து கொஞ்சம் குழப்பி ஒரு சுமாரான படம் அப்படின்ற அளவுலேயே வந்து காந்தா நின்றுது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா தினமணி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.